ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 2026க்கான என்னோட ஸ்டடி பிளான் இதுதான். நான் இந்த மந்த் ஃபுல்லாக இந்த பிளான் ஃபாலோ பண்ணி தான் படிக்க போகிறேன். நான் போன மாதம் இதே மாதிரி பிப்ரவரி மந்த்துக்கான ஸ்டடி பிளான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். அந்த பிளான் நான் ஃபாலோ பண்ணி பிப்ரவரி மந்த்துக்கான ஸ்டடி பிளான் நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். நிறைய பேர் என்னால் 3 மணி நேரம் தான் படிக்க முடியுது, 3 மணி நேரம் படிக்கிற என்னால் ஸ்டடி பிளான் போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக முடியும். எப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டடி பிளானை எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் 6 மணி நேரம் படிச்சே ஆகணும். அப்படி எதுவும் படிக்கிற டைமிங் கம்மியாயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஷெட்யூல் பெண்டிங் ஆயிடுது. ஸோ ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் படித்தா மட்டும்தான் இந்த ஸ்டடி பிளான் என்னால் முடிக்க முடியுது. நிறைய சிஸ்டர் என்னால் 3 மணி நேரம் மட்டும் தான் சிஸ்டர் படிக்க முடியுது, எப்படி நான் ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுறது, உங்களோட பிளான் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக 3 மணி நேரம் படிக்க முடிச்சவங்கனால இந்த பிளான் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 6 மணி நேரம் படிச்சே ஆகும். அது விட்டு கம்மியாக படிக்கிறவங்களுக்கு இந்த பிளான் செட் ஆகாது. அப்போ நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஓனாக ஒரு ஸ்டடி பிளான் நீங்கள் மேக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் 5 டேஸ்க்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு அது 10 டேஸ் ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓனாக போட தெரியாதவங்க, ஓனாக ஸ்டடி பிளான் போட தெரிஞ்சவங்க, உங்களுக்கு படிக்கிற டைமிங் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக போட்டு ஆரம்பிங்க. எடுத்தோடனே ஒரு 2 நாள் நிறையா அதிகமாக படிச்சுட்டு 3rd டே படிக்காமல் இருக்கக்கூடாது. என்ன ஆனாலுமே டெய்லியுமே படிக்கணும். சில தவிர்க்க முடியாத காரணத்துக்காக ஏதாவது 1 டே ஸ்கிப் பண்ணலாம். வாரத்தில் 2-3 நாள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ஷெட்யூல் ஸ்கிப் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி ஸ்கிப் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பழகி போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் போட்ட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வாரம் நீங்கள் உங்கள் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். நம்மளால் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண முடியுது, டெஸ்ட் போட முடியுது அப்படின்னு ஒரு வாட்டி நீங்கள் போட்டு உங்கள் டெஸ்ட் மார்க்கை பார்த்துட்டிங்கன்னா அதே உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவ் ஆயிரும். உங்களை யாருமே மோட்டிவ் பண்ணுற அவசியமே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் போட்டு உங்கள் மார்க்கை கண்ணால் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே மோட்டிவ் ஆயிடுவீங்க. நான் ஆல்ரெடி ஆன்லைன் டெஸ்ட் போடுறதுக்கு ஆப்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் போடுங்க. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆப் தான் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ ஸ்டடீஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ என்னோட ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அங்கே ஒரு வியூ பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஓன் ஸ்டடி பிளான் நீங்கள் கண்டிப்பாக மேக் பண்ணுங்கள். டெய்லி 3 ஹவர்ஸ் மட்டும் இல்லை, 1 ஹவர் படித்தா கூட உங்களுக்கான ஓன் ஸ்டடி பிளான் நீங்கள் மேக் பண்ணி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சிலபஸ் டாபிக்ஸ் முடிக்க முடியும். நமக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது. ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.